இன்னைக்கு இங்கே பாருங்கள், இந்த ரோஸில் இது என்னமோ ஒரு பூச்சி வந்து இலை சறுக்கு மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன மருந்து அடிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. இல்லை வெயில் தாங்காமல் எப்படி ஆகுதாலும் தெரியல. பாருங்கள், இவெல்லாம் ரோஸை கவனிக்கிறதே இல்லை, இது மாதிரி ஆகிடுச்சுன்னுட்டு. ஆனால் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரோஜாவில். இங்கே பாருங்க, எல்லாம் குரங்கு சிம்பலாடி தோட்டமே வெறிச்சோன்னு கிடக்கு. பாருங்க, அந்த பூவை பறித்து காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, பூ நல்லா இருக்கா? வெளுத்து போச்சு. நான் இன்றைக்கி காலையில் வெளியில் போயிட்டேன். இப்போ தான் வந்து பார்க்குறேன் பூவை. பறிச்சுட்டு காட்டுமா? முள்ளு குத்துது கையில். பூவை தேடிட்டு தான் நான் தோட்டத்துக்கு வந்தா. இங்கே பார்த்தா பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? இந்த பூ கலர் நல்லா இருக்கா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்களேன். இந்த சருகு இலை சருகல் நோய் இதை பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணிலாம் அடிக்கடி தான் போடுறேன். அதே பாருங்கள், தெருவு நகராட்சி பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னா அதே பாருங்கள், லைன் போட்டு டியூப் போயிட்டு தான் இருக்குது. தண்ணி தோட்டத்துக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் இப்படி நோய் வருதுன்னு தெரியலையே.